சபரிமலை கோயில் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான கோயில். லட்சக்கணக்கான பக்தர்கள் வருஷம் வருஷம் அங்கே போயிட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடுமையான விரதத்தை கடைப்பிடிச்சு அங்கே போய் சாமி கும்பிட்டு வர்றது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் லட்சக்கணக்கான பேர் அங்கே போனாலும் ஒரு சில கேள்விகள், சந்தேகங்கள் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வெல்கம். திஸ் இஸ் கீர்த்தனா ஃப்ரம் முப்பாட்டன் கருத்து. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது, பெண்கள் சபரிமலை கோயிலில் அலௌட் இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஐயப்பன் சபரிமலையில் பிரம்மச்சாரி அவதாரத்தில் இருக்காராம். ஸோ 10லிருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்கள் அங்கே அலௌட் இல்லைன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி போகலாம், ஆர் வயசானதுக்கு அப்புறம் மெனோபாஸ் ஆனால் போகலாம். சுமார் 1500 ஆண்டுகளாக இதை கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. இதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததாகவும், பெண்கள் பீரியட்ஸ் டைமில் அங்கே போனால் அந்த பிளட் ஸ்மெல்ல அந்த விலங்குகள் மோப்பம் பிடிச்சிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நம்மளுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. அடுத்தது, அரக்கர் குடும்பத்தை சேர்ந்த மகிழ்ச்சியை ஐயப்ப சாமி கொடுமையான முறையில் வதம் செய்த இடத்துல தான் சபரிமலை கோயில் கட்டியிருக்காங்கன்னு நம்பப்படுது. எருமத்தலையோடு இருக்கிற மகிஷாசுராவோட தங்கச்சி தான் இந்த மகசி. அடுத்தது, 18 படி வேண்டுதலுக்கு என்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சபரிமலை கோயிலை சுற்றி 18 மலைகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு மீனிங்கும் இருக்குது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், செய்வினை, மாச்சாரியம், தற்பெருமை, அகங்காரம், பிறரை இழிவுபடுத்துதல், பொறாமை, இல்லறப்பற்று, புத்திரப்பாசம், பணத்தாசை, பிறவினை, அறியாமை, பழக்கவினை, புத்தி, இந்த மாதிரி எல்லாத்தையும் கடந்து போகிறது தான் இந்த 18 படியை குறிக்குது. இந்த 18 படியை கடக்கிறவங்க புண்ணிய தரிசனம் பண்ணவங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 18 படியை கடந்து போனால் அங்கே கொடிமரம் இருக்கும். அங்கே வாசலில் தத்வமசி அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்கும். அந்த வாசகத்தை பார்த்துட்டு தான் நம்ம ஐயப்பனையே பார்க்க முடியுங்க. மோஸ்ட்லி நம்மளுக்கு அது புரியாது. ஏன்னா அது மலையாளத்துலேயும் ஹிந்திலையும் தான் எழுதியிருக்கும். அது என்ன சொல்லுதுன்னா, 41 நாள் அல்லது 48 நாள் விரதம் இருந்து ஐயப்பனை பார்க்க போகிறப்போ அந்த விரதம் இருக்கிறவங்க கடவுளாகவே வாழ்ந்துட்டு வர்றாங்க. அந்த வாசகமும் அதை தான் சொல்லும். நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளாய். இதுதான் அந்த வாசகத்தோட மீனிங். அதாவது, எங்கும் நிறைந்த இந்த பரம்பொருள் உன்னிலும் உள்ளது. அதுதான் அந்த பரம்பொருள், அந்த வாசகத்தோட மீனிங். நெக்ஸ்ட்டு, வாவருக்கும் ஐயப்பருக்கும் உள்ள நட்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐயப்ப சாமியை மேலே போய் கும்பிட்றதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற வாவர் கோயில் போய் வேண்டுதல் முடிச்சுட்டு தான் மேலே போவாங்க. வாவர் முதல்ல கேரளாவில் இருக்கிற நிறைய இடங்களை கொள்ளையடிச்சிட்டு இருந்தாராம். அப்போது ஐயப்ப சாமி வாவரோட ஒரு சேலஞ்சு வச்சுருக்காரு. நான் உன்னோட போட்டி போடுறேன், நீ தோத்துட்டேன்னா நான் சொல்கிறதா கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கொள்ளையடிக்கிற தொழிலை விட்டுட்டு போயிடணும்னு ஐயப்ப சாமி சொல்கிறாரு. ஐயப்ப சாமி வாவரோட சண்டையிட்டு வாவரை தோக்கடிச்சு சரணடைய வச்சிடுறாங்க. அதில் இம்ப்ரெஸ் ஆன வாவர் ஐயப்ப பக்தராகி அங்கேயே தங்கிட்டாராம். அடுத்தது, இந்த 41 நாள் அல்லது 48 நாள் கடுமையான விரதம் இருந்தால் தான் ஐயப்ப சாமியை தரிசிக்க போவாங்க. அதாவது வெஜ் மட்டும்தான் சாப்பிடணும், சுத்தமாக தயாரிக்கணும், கட்ட பிரம்மச்சாரி விரதம், நிலத்தில் தான் தூங்கணும், அந்த டைமில் நெயில்ஸ், ஹேர் கட் பண்ணக்கூடாது, ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் கண்டிப்பாக நோ, கோல்டு வாட்டரில் 2 டைம் டெய்லியும் குளிக்கணும், பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நெய் அபிஷேகம் விசேஷமான ஒன்றுங்க. இருமுடி கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. நெக்ஸ்ட்டு, கோயிலில் தட்சணை மட்டுமே கோடிக்கணக்கில் வருமா. அந்த கோயிலோட முதன்மை அர்ச்சகருக்கு லட்சக்கணக்கில் தட்சணை வரும்னு சொல்கிறாங்க. இதில் இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க. இல்லை போகலான்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் ஒரு லைக் போடுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. பை.